ஜம்மு காஷ்மீர் எல்லை ஓரத்தில் அவ்வப்போது வெடிக்கிற பயங்கரவாத சக்திகளின் அத்துமீறல்களை, இனப்படுகொலைகளை வன்மையாக கண்டிக்கிறோம். பகல்காம் என்ற இடத்திலே 26 பொதுமக்களை பயங்கரவாதிகள் சுட்டு படுகொலை செய்தது வன்மையான கண்டனத்திற்குரியது. மிக வன்மையாக இந்த பயங்கரவாத போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. இந்த சூழலில் இப்போது போர் நடக்கும் சூழல், இந்த பதற்றமான சூழல் உருவாகி வருகிறது. பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி அவர்களுக்கு பதிலடி தந்திருக்கிறது. இந்திய ராணுவத்தின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. பயங்கரவாதத்தை அழித்தொழிப்பது உலகளாவிய தேவையாக மாறிவிட்டது. இந்தியாவில் பயங்கரவாத இயக்கங்கள் ஆங்காங்கே தலை தூக்கி அப்பாவி பொதுமக்களுக்கு எதிரான யுத்தங்களை நடத்திக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பயங்கரவாதத்தை முற்றாக குறை தெரிய வேண்டும் என்பதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது. அந்த கருத்தை வரவேற்போம். அந்த வகையிலே இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கிற பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. இந்த சூழலில் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கை என்று இதை நான் கூற மாட்டேன். பாகிஸ்தானால் உருவாக்கப்பட்ட ஒரு சில தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. அப்படி தீவிரவாத முகாம்களை அமைத்து இந்தியாவிற்கு ஊடுருவி அவ்வப்போது இந்திய ராணுவத்தை கொள்வதும் அப்பாவி பொதுமக்களை கொள்வதும் ஒரு இந்தியாவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற கடந்த காலங்களில் பாராளுமன்றத்திற்கு வெடிகுண்டு வைக்க முயற்சிப்பதும் போன்ற சம்பவங்களில் ஈடுபட்ட அதனுடைய அமைப்புகள் மீது குறிவைத்து 9 இடங்களில் இந்திய ராணுவம் மிக துல்லியமாக, அதுவும் ஒரு இஸ்லாமிய பெண்மணியை கமாண்டாக கொண்டு அவர் வீசி அந்த குண்டு கணக்கச்சிதமாக அந்த தீவிரவாத முகாமுக்குள் விழுந்து அந்த தீவிரவாத முகாம்கள் இன்றைக்கு அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. அது பாராட்டுக்குரியது. தன் உயிரை பணை வைத்து இந்த அரிய செயலில் ஈடுபட்ட இந்திய ராணுவ வீரர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கேட்டது போல் இந்தியா பாகிஸ்தான் என்கிற அளவில் போராக இது மாறக்கூடாது. பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகளை அழிக்கிறோம் என்கிற பெயரில் பாகிஸ்தானில் வாடுகிற இந்தியாவின் எல்லையோர மாவட்ட மக்களுக்கு எந்த விதத்திலும் உயிருக்கு அச்சுறுத்தலோ உயிருக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் மிக நுட்பமாக கவனித்து தீவிரவாதிகளை அழித்தொழிப்பதில் இந்தியா ஈடுபட வேண்டும். இக்காரணத்தை கொண்டும் இரு நாட்டுக்குமான போராக இது மாறினால் அவர்களிடத்திலும் அணு ஆயுதங்கள் இருக்கிறது, அணுகுண்டுகள் இருக்கிறது. நம்மிடத்திலும் அணு ஆயுதங்கள் இருக்கிறது, அணுகுண்டுகள் இருக்கிறது. கண்டமுட்டு கண்டம் பாயக்கூடிய 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று ஏவுகணைகள் விழுந்து அந்த நகரங்கள் ஹிரோஷிமா நாகசாகி போன்று புல் பூண்டு கூட மொழியாத வண்ணம் ஏற்படக்கூடிய பேராபத்தில் இருந்த ஆயுதங்கள் 2 நாட்டிலும் இருக்கிறது. நாளை போராக மாறினால் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். அதனால் போர் வேண்டாம், இது அமைதி பேச்சுவார்த்தையினூடாக தீர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.